தஞ்சை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பாசன வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் காவிரி நீர் கிடைக்காமல் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து விவசாயம் செய்வதாக விவசாயிகள் வேதனையை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து விவசாயிகளிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்த்து வரலாம். காவிரி டெல்டா பகுதி விவசாய பணிகளுக்காக மேட்டூரிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தண்ணீரானது காவிரியில் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லணையில் தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து கடந்த 15ஆம் தேதி தமிழக முதல்வரால் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரானது திறக்கப்பட்டது. இந்த காவிரியில் வரக்கூடிய தண்ணீர் டெல்டா பாசனத்திற்கு உதவுகிறதா, இது கடைமடை வரை சென்று சேர்கிறதா, அது விவசாய பணிக்கு செல்கிறதா என்பது தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில், குறிப்பாக தஞ்சை மாவட்ட எல்லை பகுதியாகவும் கடைமடை பகுதியாகவும் காவிரி ஆற்றின் கடைமடை பகுதியாகவும் இருந்து விளங்கக்கூடிய பந்தநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இந்த கடைமடை வரை தண்ணீர் சென்று செல்வது பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக பல ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட அந்த பாசன வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என தொடர்ந்து விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் எதிரொலி காரணமாக அந்த பாசன விவசாய, அதாவது ஆறுகளில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. அதன் எதிரொலி காரணமாக பம்பு செட் மோட்டார் பம்புகளை கொண்டு தொடர்ந்து விவசாய பணிகளை செய்யும் இந்த விவசாயிகள் காவிரி நீரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற அடிப்படையில் தொடர்ந்து பம்பு செட் மூலம் அந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் இந்த வடிகால் வாய்க்கால்களை முற்றிலுமாக தூர்வாரி அந்த தண்ணீர் கிடைக்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல ஆண்டுகள் போராட்டமாக இந்த விவசாயிகள் தவித்து வருகின்றனர். நம்மிடையே இந்த பகுதி விவசாயி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப காவிரியில தண்ணீர் திறந்திருக்கிறாங்க, இந்த தண்ணி ஆண்டுதோறும் உங்களுக்கு கடைமடை வரைக்கும் வந்து சேருதா? கடைமடை பகுதி வரைக்கும் வர்றதில்லைங்க. ஏன்னா இந்த கடைமடை பகுதியெல்லாம் தூர்வாரணும்னு சொல்லி இப்போ எல்லாம் பாசன வடிகால் வாய்க்கால்லாம் தூர்வாரணும்னு நாங்கள் வருஷம் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தூர் வராமல் விட்டுறாங்க. கடைமடை பகுதிக்கு வரைக்கும் இங்கே தண்ணி வந்து சேரதே இல்லைங்க. நிலத்தடி நீரை நம்பி தான் இங்கே நாங்கள் விவசாயமே செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தண்ணீர் வந்து கடைமடை பகுதி வந்தால் தான் நிலத்தடி நீரே கிடைக்கும். எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பெரிய வாய்க்காலுங்கிறது மொழியூர், வன்னிக்குடி, திருமங்கச்சேரி எல்லாம் வாய்க்கால்லாம் அந்த ஊரெல்லாம் பஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே அங்கே நீர்ப்பாசனம் இருக்குது. அது பஞ்சு பழவத்தில் போய் வடிஞ்சு அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் கடைமடை பகுதிங்க. இது சுத்தமாக வந்து இந்த பெரிய வாய்க்காலில் வந்து தண்ணி வராததுனால இந்த 3 வாய்க்கால் இந்த பக்கத்தில் உள்ளதை 3 செட்ரஸ் 3 வாய்க்கால் பிரிஞ்சு இடத்துல தண்ணியே போய் சேராதுங்க. கடைமடை பகுதிக்கும் போய் சேராது. இது பாசன வாய்க்காலாகவும் வடிகாலாகவும் இங்கே பயன்படுகிறது. நாங்கள் வந்து நேரடியாக மனு கொடுத்து கலெக்டருக்கு தபாலையும் அனுப்பியிருக்கோம். நேர் மூலமாகவும் விவசாய குறைதீர்க்கினாலையும் மனு கொடுத்துருக்கோங்க. கடந்த 2 வருஷமாக நாங்கள் இதை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆண்டாவது தூர் வருவாங்கன்னு நினச்சா இந்த ஆண்டும் தூர் வரலைங்க. இது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அது தூர் வரனா தான் இங்கே எங்களுக்கு பாசனமும் கிடைக்கும். அதே சமயத்தில் விளைய வைக்கக்கூடிய நெற்பயிர்களை தண்ணீரை முழுகாமல் வடி வைக்கவும் முடியும். இப்போ நம்மிடையே இந்த விவசாயி சொன்னாங்க, அவங்களுடைய மனு குமுறலை நம்மளால் பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, விவசாயத்தை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய இந்த தஞ்சை டெல்டா மாவட்ட பகுதியான மாவட்ட எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களில் அந்த விவசாய பணிகளில் தான் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட போதிலும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அந்த தண்ணியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது கடைமடை வரைக்கும் வந்து சேர்றதுக்கு காரணம் இல்லை. காரணம் இந்த மாதிரி வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை. இது வட்டி நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், நிறைய மனுக்கள் கொடுத்துட்டோம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த விரக்தியில தான் நாங்கள் நிலத்தடி நீரை கொண்டு இருக்கக்கூடிய அந்த பம்பு செட்டு மோட்டார் மூலமா இந்த விவசாய பணிகளை செஞ்சுட்டு வரோம். இனி காலம் தாழ்த்தாம போர்க்கால அடிப்படையில் தமிழக முதல்வர் வந்து முழு நடவடிக்கை எடுத்து விவசாயி குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக இதில் கவனம் செலுத்தி கடைமடை பகுதி வரை இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்களை தூர்வாரினால் மட்டுமே வருங்காலங்களில் விவசாயம் தட்டுப்பாடு இல்லாமல் எங்களால் சரிவர செய்ய முடியும் எனவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.